ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 6/10/2024 அக்ஷயா AK 671க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை நான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போலில் வந்து 579 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 681,579. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 750 ஏபிசி போல். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 637,750. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 975. இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை நான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5Dயோட 2 and 3 நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 803 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 267,803. ஸோ நம்மளுக்கு 5D தேவை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 267 கீழே கொண்டு வந்துடலாம். 267 இதிலேருந்து நம்ம 6 எடுக்க போகிறோம். இந்த 6ஓட நம்ம 2ஐயும் 3ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 6 + 2 = 8, 6 + 3 = 9. அப்போ 8 அல்லது 9 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 803க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு நண்பா. இப்போ இந்த 803க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 975 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5Dயோட 2ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். இப்போ நம்ம 975க்கு நம்மளுக்கு இதில் வந்து 9 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 975க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 240. ஸோ இந்த 240வை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 240 இதில் நம்ம எடுக்க போகிறது 5D. ஸோ 5Dயை பொறுத்த வரைக்கும் 4. அப்போது இந்த 4ஓட நம்ம 2ஐயும் 3ஐயும் கூட்ட போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 240 இதில் நம்ம 4 எடுத்திருக்கோம். ஸோ 4 + 2 = 6, 4 + 3 = 7, 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 975க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 6 அல்லது 7 நம்மளுக்கு 6 அல்லது 7 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 975க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 750 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா 9 வச்சு ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு 7 வச்சு ஏ போர்டு. இப்போ 975க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 637. இந்த 637 கீழே கொண்டு வந்துடலாம். 637 இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட நம்ம 23 ப்ளஸ் பண்ணிடலாம். அதாவது 3 + 2 = 5, 3 + 3 = 6. அப்போது 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 5 அல்லது 6. இந்த 750க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 579 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. 3 எக்ஸாம்பிள்லையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 579 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நண்பா யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம என்ன தான் வீடியோவில் திருப்பி சொன்னாலும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டோட கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க.
ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. அதே மாதிரி நீங்கள் இது தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது, வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இப்போ 3 ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஏ போர்டு வரும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்து அதிகப்படியாக வரும். ஆனால் 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு, பெய்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸுக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 579 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 681. நம்ம இந்த 681 தான் கீழே கொண்டு வர போகிறோம், அதாவது 681. இதில் நம்ம எடுக்க போகிறது 8. இதோட நம்ம 2 3 கூட்ட போகிறோம், அதாவது 8 + 2 = 0. 8 + 3 = 1. 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 அல்லது 1. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்முலா இப்படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே எடுக்கலை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 அல்லது 01, அப்படி இல்லாட்டனா 00, 11க்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. லாஸ்ட் 3 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது கண்டினியூஸாக. ஸோ பெய்ட்ஸ் எதுவும் வரல. ஸோ ஏ போர்டு கெஸ்ஸிங்கிட்டாலும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்னது போல் சிம்பிளாக நம்ம 3 ட்ரா மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொடுக்க போகுதுன்னு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 6/10/2024 அக்ஷயா ஏகே 671க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தாச்சு, இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன போல் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா, உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.